This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ஆள்கடத்தல் புகாரில் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆபாச வீடியோ புகாரில் கர்நாடகா எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவரை கைது செய்ய ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அளிக்க சிபிஐக்கு சிறப்பு புலனாய்வு குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கர்நாடகாவில் ஏராளமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வீடியோ எடுத்ததாக தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா மீது புகார் எழுந்துள்ளது. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடன் வெளிநாடு சென்றுவிட்டார். பிரஜ்வல் மற்றும் அவரது தந்தை ரேவண்ணா மீது பெண்கள் அளித்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. வெளிநாட்டில் உள்ள பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய அனைத்து விமான நிலையங்களுக்கும் 2வது லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவினரை சந்தித்து விசாரணை நிலவரங்களை கேட்டறிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, எந்த நாட்டில் இருந்தாலும் பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்படுவார் என்றார். பிரஜ்வலை கைது செய்ய ஏதுவாக ப்ளூ கார்னர் நோட்டீஸை பிறப்பிக்க சிபிஐக்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்பது சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு அமைப்பால் பிறப்பிக்கப்படுவது. தேடப்படும் நபரின் அடையாளங்கள், இடம், நடமாட்டம் குறித்து இந்த அமைப்பு விவரங்களை திரட்டும். இந்த நோட்டீஸை சிபிஐ பிறப்பித்தால் பிரஜ்வல் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் தெரிந்துவிடும் என சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவிக்கிறார்கள். இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் HD ரேவண்ணா வீட்டில் புகார் கொடுத்த பெண்களை அழைத்துச் சென்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியுள்ளது. சமையல் அறை, படுக்கை அறை, ஸ்டோர் ரூம் என பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுடன் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி காட்சிகளை பதிவு செய்தனர். ரேவண்ணா வீட்டில் உள்ள கம்ப்யூட்டர், லேப்டாப் உள்ளிட்டவற்றையும் புலனாய்வு குழு ஆய்வு செய்தது. இதற்கிடையே ரேவண்ணா மீதான பாலியல் புகார்கள் தொடர்பாக கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து ஆதரவையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடூரமான குற்றங்களுக்கு காரணமான அனைத்து தரப்பினரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்யும் கூட்டுக் கடமை தங்களுக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை விரைவில் தண்டிக்க வேண்டும், உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.